Hi friends, welcome to Home Murugan channel. இப்போ நம்ம பாலக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் அவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குது. இப்போது ரத்தம் கம்மியாக இருக்குது, ஹீமோகுளோபின் அதிகமாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை போட்டுடணும். பாலக்கீரை இது மாதிரி தான் இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது அதில் தனியா, பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதோட இஞ்சி துண்டு, சீரகம் கொஞ்சம், இப்போது இது நல்லா கொதிக்க வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த தண்ணியிலேருந்து இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்து இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து கொதிக்க வச்சுக்கணும். இதே தண்ணியிலே அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போது இது மாதிரி பெரிய பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுதூள் போட்டு குடிக்கலாம். ஒரு சத்தான சூப் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் கொடுங்க.